அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் அற்புதமான ஒரு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பார்த்த உயர்வுகளையும் வெற்றிகளையும் வேலையின் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது, அதுவும் முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 20 தேதி வரையில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையும், இங்கே தேவகுருவின் பார்வையும் அசுர குருவின் பார்வையும் என்பதும் இந்த மாதத்திலே ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள், சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள், வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம். பஞ்சம சாணத்திலே குருவின் பார்வை உங்களுடைய பாக்கிய சாணங்களிலே விழுகின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளாக இருந்தாலும் கூட்டாளிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்க, ஒத்தாசைகள் கிடைக்கின்றது. அவர்களின் ஆதரவுகள், அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் செய்கின்ற அமைப்புகளிலே இங்கே குருவின் பார்வையும் செவ்வாய் பகவானின் பார்வை பாக்கிய சாணங்களிலே இருந்து குருவின் பார்வை ராசியை பார்வை செய்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது, செவ்வாய் பகவான் முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று உங்களை ராசியை 3 கிரகங்களின் பார்வை இங்கே கிடைக்கின்ற அற்புதமான இந்த அமைப்பு மட்டுமல்லாது, 5, 6 என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சத்துரு சாணாதிபதி 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்புகளிலேயும் இங்கே வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு, பிரயாணம் செய்யக்கூடியதற்கு அற்புதமான ஒரு அக்டோபர் மாத ராசி பலனாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே ஆக மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தகப்பன் காரவன் அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற 17 நாள், கிட்டத்தட்ட 20 நாள் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக புதன் பகவான் 10ஆம் இடத்ததிபதி ராசிநாதனும் ராசியிலே அமைகின்ற அமைப்பும், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பங்களை பற்றி குறிக்கக்கூடிய, உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய, பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய, கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்ததிபதி தகப்பனை குறிக்கக்கூடியவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் செல்வ செழிப்புகள் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அக்டோபர் மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அந்த வகையிலேயே உங்களுடைய 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்கே பூரம் 3ஆம் பாதத்திலே நட்சத்திரத்திலே 12ஆம் இடத்திலே லாபாதிபதி அமைகின்ற பொழுது சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக, தாய்மார்கள் வழியாக தாய்மார்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் உங்களுக்காக பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும். லக்கணம் என்பது கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார லக்கணம் 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று மிதுன லக்கணமாக அமையப்பெற்றும், நட்சத்திரம் பூரா 3ஆவது பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச சதுர்த்திதியில் 4வது திதியிலே அமைகின்ற பொழுது இங்கே வீடு வாகன வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனாரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. கரணம் 10 என்று சொல்லக்கூடியது போர் போடாதவர்களுக்கு போர் போடக்கூடிய, நீர் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடியதும், 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகளின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பிரமாதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக, லாபாதிபதி ராசியிலே அமைகின்ற சிம்மாசனத்தின் அதிபதி சூரியனும் புதனும் கேதுவும் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி செவ்வாயும் குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை என்பது பரிபூரணமாக இந்த அக்டோபர் மாதங்களிலே ரொம்பவும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக, 4ஆம் இடத்ததிபதி பாகிஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பிரமாதமான அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமையிலே பிறக்கின்றது.
இங்கே பூமி காரகனும் உங்களுக்கு கேந்திரத்திலேயே வலுப்பெற்று கேந்திர சாணாதிபதியும் ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே விரையாதிபதி இருக்கின்ற பொழுது இங்கே மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த அக்டோபர் மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்திலேயே முயற்சி சனாதிபதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கேந்திரம் பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கப் போகின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. செவ்வாயின் பார்வை என்பது ராசியிலே விழுகின்றது மட்டுமல்லாது செவ்வாயின் 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்து உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாயின் பார்வையை அஷ்டமாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளாக இருந்தாலும் கடன் நோய் எதுவாக இருந்தாலும் அங்கே செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற பொழுது இங்கே 6ஆம் இடத்திலே கடன் கிடைக்காதவர்களுக்கு வம்பு வழக்குகளில் இருப்பவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரங்களிலே இந்த அக்டோபர் மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை பூர்வ புண்ணிய சாணம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதியும் மண்மனை பூமி காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தாயின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மண்மனை வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய சுகங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே ஆரம்பத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தனம் வாக்கு குடும்பசான பொருளாதாரங்களிலே ஒரு மேன்மையை எட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் கோச்சார கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலதீர்க்கணம் அடைகின்ற இந்த அமைப்புகளிலே அற்புதமான ஒரு பலனை பெறுகின்ற ஒரு அமைப்பு. கன்னிராசிக்கார நேயர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் வெளிநாட்டு யோகங்கள் அந்நிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கணவன் மனைவிகளிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இங்கே ராசியை குரு பார்க்கின்ற அற்புதமான குரு பார்க்கின்ற பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற அற்புதமான உன்னதமான ஒரு யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையிலேயே பிறக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கக்கூடியதும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றதும் லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் செய்யக்கூடியதும் அவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடியதும் அவர்கள் உங்களுடைய அன்பு ஆதரவுகளை பகிர்ந்து கொள்கின்றதும் 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது சற்று அவர்களுக்காக நீங்கள் ஒரு சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது 6ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி ஆட்சி வழியிலே மூலதிரிகோணம் அமைய பெற்று வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலேயும் இங்கே எதிர்பாராத பூர்வ புண்ணியத்தில் வம்பு வழக்காக இருந்தாலும் அது தீர்க்கக்கூடியது 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற 6ஆம் இடத்திலே இருந்து எதிரிகளில் கூண்டோடு ஒழியக்கூடிய எதிரியின் துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. உங்களுக்கு பாக்கியஸ்தானங்கள் வலுவாக குருவின் பார்வை இங்கே கணவன் மனைவிகளிடமிருந்து இங்கே கணவனாக இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானங்களிலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியது. பொருளாதாரத்தில் தகப்பனாரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைகின்றது என்பது அக்டோபர் 9 தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியிலே இருக்கின்ற பொழுது 4ஆம் இடம் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ரம் அடைகின்ற பொழுது வக்ரம் அடைகின்றவர்களுக்கு ஒரு சில எதிர்பார்த்த பலன்கள் நடக்கக்கூடியதும் வக்ரம் ஆகாம பிறப்பு ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களாக இருக்கின்றது. ஆனாலும் தடை தாமதங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக ராசியிலே விழுகின்றதுனாலேயும் அது மட்டுமல்லாது முயற்சி சாணங்களிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு விழுகின்றதுனாலே சகோதரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றது. உங்களுடைய முயற்சி என்று சொல்லக்கூடியது அக்கௌண்டன்ஸ் ஆடிட்டர் துறையிலே வேலை செய்பவர்களுக்கு அதிலேயும் காவல்துறை சம்பந்தப்பட்ட துப்பறிவு துறைகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. அதுவும் முயற்சி சனாதிபதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது இங்கே செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது வீடு வாகனம் மண்மனை சொத்து சுகங்களுக்காக எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றதும்
வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அருள் கிடைக்கக்கூடியது, தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தாலும், சனி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது ஒரு சில வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் பார்வை பரிபூர்ணமாக ராசியை பரிசுத்தப்படுத்துகின்ற காரணத்தினாலே கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது லாவாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடியதும், தாய்மார்கள் உங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடியதும், பணம் பரிவர்த்தனைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த அக்டோபர் மாதங்களிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே 2 சத்ரு ஸ்தானாதிபதி பஞ்சாமாதிபதி இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களிடம் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. சனியின் பார்வை முயற்சி சாணங்களிலே விழுகின்ற பொழுது எதிரி தோற்று போகின்றதும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், சனியின் மற்றொரு பார்வை அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே சற்று கவனமும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக லாவாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை சனியும் சந்திரனும் பார்க்கின்ற அமைப்பு என்பது லாவாதிபதி 2.5 நாட்கள் ஒரு முறை ஒரு ராசியை சுற்றுகின்ற அமைப்புகளினால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் அற்புதமாக இருக்கின்றதுனாலே அதிலே ஒரு உன்னத பலனை பெறுகின்ற ஒரு மாதமாக அக்டோபர் மாத ராசி பலன் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமாக பிறக்கப் போகின்றது. கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றதுனாலே தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலேயும், ராசிநாதன் கன்னி ராசி அதிபதி 10ஆம் இடத்த அதிபதி இங்கே இருக்கின்றதுனால தொழிலின் மேன்மைகளும் மிகவும் அற்புதமாக, நோயின் தாக்கமும் அற்புதமாக குணமாகக்கூடிய ஒரு அற்புத யோகங்களையும், வாக்குஸ்தானம் பலமாகவும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற போது புதாதித்ய யோகத்திலே இந்த மாதம் செல்கின்றதுனாலே கன்னிராசிக்கார நேயர்கள் மிகவும் நல்லதொரு பலன்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், கன்னி ராசி என்றாலே புத்திகாரகனுடைய ராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகனம் அடையக்கூடிய ஒரே ஒரு கிரகம் புதன் பகவான் புத்திகாரகனாக இருந்து அவர் தன்னுடைய நண்பருடைய சூரியனும் புதனும் கேதுவும் 3 கிரகங்கள் சேர்க்கின்ற அமைப்புகளிலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.